ஹே அன்னியா கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் ஒப்சஷன். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நன்மைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் சேனல் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குடா. அண்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அப்போ தான் எல்லாமே புரியும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இந்த ஒன் ஷாட் என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. சரி, ஓகே, டைம் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிடணும். இன்றைக்கி சண்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் டைம் கிடைக்காது. அதான் நான் ரெக்கார்ட் பண்ணாலும் உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மட்டும் இது 2வது ஒன் ஷாட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ அண்டு ஓகேடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரோமே வேணாம், ஸ்ட்ரைட்டாக வந்து அண்ட் ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட்டு சரிடா. ஸோ எல்லாருமே ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ ஹை ஸ்டோரி வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் வரும். இன்னும் அன்றைக்கி வாய் நல்லா குளருது. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கமெண்ட்டு மஸ்ட்டு சரிடா, எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்கடா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அகைன் சொல்ல மாட்டேன். அண்டு வந்து எனக்கு கமெண்ட்டு வேணும்ண்ணா, நீங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் போட போகிறேன்னா நீங்கள் கமெண்ட்டை வந்து நான் வந்து சேனல் இதில் வந்து சொல்கிறேன். யார் என்னென்ன கமெண்ட் பண்ணிக்காதான் ரிவ்யூ பண்ணுறேன், ஓகேவாடா? ஸோ நல்லா இருந்தால் மட்டும் நான் ரிவ்யூ பண்ணுவேன். சரிடா ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒய்யன், எழுந்துரு நாயே, தூங்கிட்டே இருக்க. அம்மா, எனக்கு தூக்கமாக வருது. நாயே, இன்னைக்கு காலேஜ், புரியுதா? தேர்ட் இயர் வந்து தொலைஞ்சிட்டல, சீக்கிரம் எழுந்துரு, இல்லைன்னு வையன் தொடப்பு கட்டை தான் வரும். அம்மா, எனக்கு ஐயோ, எப்போ தான் இந்த காலேஜ் முடியுமோ? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வீட்டில் வெட்டியாக இருக்கலாம். சரி, ஜாலியாக ஊர் சுற்றணும் பார்த்தா தூங்கக்கூட முடியல. என்னம்மா தூக்கம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆனால் என் அம்மா, ஐயோ. பையன், அம்மா எழுந்துக்கிறேம்மா, இந்த எழுந்துட்டேன். நான் தூக்கம் வருது. என்ன இது, இந்த காலையில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே ரப் பண்ணிகிட்டே முழிக்கிறீங்க. பார்த்தா சன்லைட் தான். ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸில் படுது. ஏன்னா எங்கள் அம்மா ரூமுக்கு வந்து கர்டன் புடவைலாம் அப்படியே எடுத்து விட்றாங்க. ஸோ உங்கள் அம்மா பார்க்குறீங்க, நல்லா பக்கத்தில் கையில் ஒரு கரண்டியை வச்சுட்டு நிற்கிறாங்க. அம்மா, எதுக்கு இந்த விளையாட்டு? நான் தான் போகிறேம்மா. அதெல்லாம் எதுக்குமா? ஒயன், நின்று அடி வாங்கிட்டு போ. அம்மா, அடி வாங்கிட்டு நிற்பாங்களாம்மா? நான் போகிறேம்மா ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, வருவலை வெளியில் பொண்ணு, காலையில் நேரத்தில் இருந்து படிக்கிறியா இல்லை எப்போ பார்த்தாலும் நைட்டு அந்த ஃபோனில் என்னத்தை தான் நோன்றியே தெரியல, படிக்கவே மாட்டேங்கிற. அப்பங்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, பொண்ணு தானே, வீடு படிக்கலைன்னா என்ன, இந்த வருஷம் டிகிரியை முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறாரு. அம்மா, எதுக்கும்மா எனக்கு கல்யாணம்? நான் காலேஜ் முடித்து ஊர் சுற்றுறேன். செருப்பு நாயே, காலேஜ் முடிச்சு எல்லோரும் வேலைக்கு போகணுன்னு சொன்ன பார்த்தா நாயை தருதலை. எப்போ பாரு ஊர் சுற்றுற, என்ஜாய் பண்ணுறது, இதை தவிர்த்து வேறு என்னும் கிடையாது அப்படின்ட்டு உங்கள் அம்மா காலையிலே திட்டிட்டு போகிறாங்க. என்ன அந்த அம்மா காலையிலே திட்டுது? ஐயோ, நைட்டு பார்த்தது அப்படி என்ன தூக்கம், மொரட்டு தூக்கம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. நாமளும் நல்லா தான் இருக்கோம், நம்மளே எல்லா பசங்களும் பார்க்குறாங்க, நமக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதே. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு ஒரு டாப் தான் போட்டிருக்கீங்க. க்ராப் டாப் மாதிரி தான் போட்டிங்க, ஜீன்ஸும் ஒரு க்ராப் டாப்பும் போட்டுட்டு அப்படியே உங்கள் பேக்லாம் அப்படியே புக்ஸ்லாம் ஏதோ என்னதானமாக தூக்கி போட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஐயோ, இந்த சார்ஜர், சரி பவர் பேங்க் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பவர் பேங்கை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் இது பேக்லேயே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக்கை போட்டு கீழே வாடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், நாயே எங்கே போகிற? காலேஜ் போகிறேம்மா. சாப்பிட்டுட்டு போகணுன்னு தெரியாதா? ஐயோம்மா, டைம் ஆச்சுமா. சரி சாப்பிட்டு போ அப்படின்னு உட்கார வச்சு உங்கள் சாப்பாடு போடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அம்மா பாய் அப்படின்ட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஒயன், என்னம்மா? அதான் வீட்டில் இவ்வளோ கார் இருக்குது, எதுக்கு பஸ்ஸில் போகிற? அம்மா, காரில் போகிற எங்கேம்மா என்ஜாய்மெண்ட் இருக்கும்? பஸ்ஸில் போனால் செம்மையாக இருக்குங்கம்மா.
அட்டிட்டு அவங்க அம்மா போயிட்டு ஹக் பண்ணிட்டு, "ம்மா போர் அடிக்குதும்மா, கார்ல போய் இறங்குனா ஏதோ பந்தா காட்டுற மாதிரி. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதும்மா. நான் அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ல போறேன்." எப்படியும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பஸ்ல விட போறீங்களா என்ன? எப்போ பார்த்தாலும் கார் தானே. வீட்டில் இருக்கிற காலேஜ் முடிஞ்சா பஸ்ஸில் போகிறேன், நான் சிம்பிளாக போகிறேங்கண்ணா, இந்த ரிச்செல்லாம் வேண்டாம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அது கேட்கும்போது ஸ்மைலியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிச்சான ஒரு பொண்ணு. ஆனால் எவ்வளோ ரிச் இருந்தாலும் இவ்வளோ பணம் இருந்தாலும் நார்மலாக இருப்பீங்க. எல்லாருக்கும் ஜாலியாக பேசுவீங்க. இந்த ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் அதெல்லாம் சான்ஸே இல்லை, பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் என்ன கொஞ்சம் நாட்டி. ஸோ அப்படியே தான் பஸ்ஸில் போகிறீங்க. ஸோ போகும்போது பக்கத்தில் பார்த்தா லியா உட்காந்துட்டு இருக்கா. ஹேய், நீ எப்படி ஏறின? ஆ, என் ஸ்ட்ரீட் தானே உன்னோட ஸ்ட்ரீட்டு, அதான் ஏறி உட்காந்துட்டேன். ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு வரல? காலையிலே உங்கள் அம்மா கத்துன சத்தம் எங்கள் வீடு வரைக்கும் கேட்டுச்சு. ஒரு வேளை ஆமாண்டி, நைட்டு அமிச்சி பிட்டு படம் செம்மையாக இருந்துச்சு. என்ன கத்துறா? ஐயோ, இந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிக்குது, எனக்கே பார்த்து ஏறிச்சு. சரி என்ன பண்ணுறது, சிங்கிளாக இருந்துட்டோம். ஆனால் நைட்டுக்கு லிங்க் இருந்தால் சென்ட் பண்ணுறே. இல்லடி, என்னால் முடியாது. ஏன்டி? எனக்கு நான் தேட போய் எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. நம்ம இன்னும் கண்ணி கழியாமலே இருக்கோம், அதை நினச்சதான் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஏய், என்னடி சொல்ற? நம்ம வயசு பசங்கள்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸும் சுற்றுது, நம்ம மட்டும் பார்த்தியா இந்த மாதிரி சுற்றுறோன்ட்டு? அதுவும் சரிதான், என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா தான் யாரோ எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு, காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட காட்ட மாட்டேங்குது, அப்படியே அவங்க கூடயும் ஜாலியாக சுற்றலான்னு. ஆனால் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வேறு என்ன பண்ணுறது? லவ் கூட பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பன் தொடப்பு காட்டாலே என்னை அடிப்பான், ஆனால் அடிக்க மாட்டார் தான், எங்கள் அம்மா தான் அடிக்கும். அப்பா பாவம். சி எதுக்கு நம்ம இதெல்லாம் அப்பா சென்டிமெண்டா, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவகிட்ட தான் ஃபோனில் சில வீடியோஸ்லாம் போய் காட்டுறேன். கரம் பிடிச்சிட்டு பஸ்ஸில் போகிறோண்டி. ஓகே 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 இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கூல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு 2 பேருமே ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே சாங் கேட்டு வரீங்க, உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து இப்போ எங்கே போகிறீங்கன்னா உங்கள் காலேஜ் தான். ஸோ நீங்கள் காலேஜுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க. எப்போவும் தான் காலேஜ் இருக்குது, வாடி கிளாஸ் போகலாம். பெல் அடிச்சிட்டாங்கடி. ஐயோ, பின்னாடி பண்ணுறது, வாடி ஓடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலேஜ்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா லிஃப்ட்டில் நிறைய பேர் ஏறுறாங்க, இடமே இல்லை, ஆல்ரெடி பெல் அடிச்சிட்டாங்க, எல்லாமே கிளாஸுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டெப் ஏறி தான் போகணும், 5th ஃப்ளோர். ஐயோ, காலையிலே இதுவா, கண்டு கருமம் அப்படின்னு திரும்பி பார்த்தா லியா லிஃப்ட்டில் ஏறிட்டா அவங்கள விட்டுட்டு. ஏய் நாயே துரோகி, உன் கூட சேர்ந்துக்கு விட்டுட்டியா? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வேறு நியூ ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க, அந்த சொட்ட மண்டே இல்லைன்னு பார்த்தா யாரோ தெரியல. இன்னைக்கு லேட்டாக போய் மாட்டப்பறேன், ஓடுவா ஏன் ஓடு அப்படின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க. அப்படியே ஸ்டெப்பில் தான் அவங்களால முடியல, மூச்சு இறைக்குது, அப்படியே ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் ஃப்ளோருக்கும் போயிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் தான் உங்கள் கிளாஸ் ரூமே இருக்குது. ஸோ அப்படியே போகிறீங்க. அப்படியே அங்கே அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு ப்ரீத் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ப்ரீத் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் பார்த்துட்டு, இதுதான் கிளாஸுக்கு வர டைமா? அது நான் காலேஜுக்குள்ளே சீக்கிரம் என்டர் ஆகிட்டேன், லிஃப்ட்டு ஸ்டெப்பில். என்ன உளர்ற, எனக்கு எதுவும் புரியல, சீக்கிரம் உள்ளவா, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேனால உன்னை விட்டுறேன், இல்லைன்னு வையன் பனிஷ்மெண்ட் தந்து வெளில அனுப்பிச்சிடுவேன். என்ன இவர் வந்தோடனே கத்துறாரு, ஆன்சமாக இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப ரூடாக இருக்காரே, என்ன எவ்வளவோ தெரியல, முதல்ல போய் உட்காரணும், காலெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே பார்த்தா லியா எங்கே வாடி அப்படின்னு காட்டுறா. சனியனே விட்டுட்டு வந்துட்டு இடமா பிடிச்சி வச்சிருக்க, இது வர்றேன் அப்படின்ட்டு அவகிட்ட நடந்து போயிட்டு நீங்கள் என்ன இப்போ உங்கள் பேக்கெல்லாம் போட்டு அடிக்கிறீங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு, ஏய் என்னம்மா பண்ணுற, வந்ததே லேட்டு, அதில் கிளாஸில் சண்டை வேறையா? சாரி சார் அப்படின்ட்டு நின்றுட்டு நீங்கள் எழும்புறீங்க. ஸோ அப்படியே எழும்பிட்டு கீழே உட்காடுறீங்க. அவரை உட்கார சொன்னதுக்கப்புறம், யாரடி இவர், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்காரு ஆனால் இவ்வளோ ரூடாக இருக்காரு? இவர் தான் ப்ரொஃபஸர் கிம் டேயோங்.
நம்ம காலேஜுக்கு நியூவாக வந்திருக்காரு. பார்த்தா ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை, ஆனால் ஹேண்ட்ஸமாக எவ்வளோ மேன்லியாக இருக்காரு பார்த்தியா? அவர் போட்டுக்க இந்த ஷர்ட்டை பாரு, பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட். ஹோ, அவர் பாடியே காட்டி கொடுக்குது எவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்கான்ட்டு. ஆனால் ஆனால் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியலையே. ஏய் என்னாடி ப்ரொஃபஸரை போய் இப்படி சைட் அடிக்கிற? அதெல்லாம் தப்பு தப்பு, கணத்தில் போட்டுக்கோ, தப்பு. நம்ம அப்படியெல்லாம் சைட் அடிக்கக்கூடாது. அவர் ப்ரொஃபஸர், நம்ம ஸ்டூடெண்ட், குட் கேர்ளாக இருக்கணும். என்ன ஆச்சு இவளுக்கு? இவள் இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்ட்டு இல்லையா பார்க்குறா. ஏய் என்னடி ரொம்ப நல்லவளாக பேசுகிற? அதெல்லாம் இல்லடி, அது காலையிலேருந்து ஞானோதயம் பிறந்துருச்சு. சரி ஓகே, நீ படி கிளாஸை கவனி திட்ட போகிறாரு அப்படின்ட்டு நீ கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸில் அப்படி எடுக்கிறான். ஸோ அவன் வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் வரும்போது எப்படி இருந்துப்பீங்கன்னா, ஒரு மாதிரி ஓடி வந்திருப்பீங்கல்ல, செம்ம ப்ரீத் பண்ணியிருப்பீங்க. ஸோ குனிஞ்சிட்டே அந்த டோரை பிடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க செஸ்ட் வந்து ரிவீலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீத் பண்ணிட்டே தேங்காய் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு அது ஒரு மாதிரி ஹெவியாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே சும்மா படிக்கிற பிள்ளை மாதிரி நோட்டில் ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான். ஸோ கிளாஸ் ஹவர்ஸு முடியுது. ஸோ இப்போ லன்ச் பிரேக். ஏய் வாடி போகலாம். அதெல்லாம் வர முடியாது, கிளம்பு. எதுக்குடி? இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்கு? ஏதாச்சும் இங்கேயே வாங்கிட்டு வாடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு அப்படியே தான் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. நைட்டு பார்த்து பிட்டு படு, அதை இப்போ பார்க்க போகிறேனே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் ரோ தான் இருப்பீங்க. ஸோ மேலே வந்து இப்போ லாஸ்ட்டில் ஒரு டோர் இருக்கும்ல, கிளாஸ் விட்டு வெளியே போகிறது, அதுலையா போயிட்டா. ஸோ பின்னுக்கு கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கிளாஸில் யாரும் இல்லை, நல்லா பார்க்கலாம், எனக்கு சிசிடிவி கூட தெரியாது, நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மூவியை பார்த்துட்டீங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன். ஸோ பார்த்துட்டு என்னம்மா கத்துறா, எப்படி இருக்கான், இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தான் நமக்கு வேணும். அப்படி பார்க்க ஸ்ட்ரக்சராக பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருக்கான். வா, ஐயோ என்ன இது இப்படி கத்துறா? சரி, நமக்கு நடக்கும்போது இப்படி தான் கத்துவோமோ, நம்ம ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் போட தேவைப்படுமோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ஒரு மாதிரி கடிச்சிட்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே லியா வந்துட்டு அப்படியே தான், ஹே வையன் என்னடி பாரு அப்படியே திரும்பி பார்த்தா தயாங் தான். நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அப்படியே ஃபோனில் அப்படியே நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்துருந்துக்கா. நீங்கள் ஹெட்செட் போட உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே லியாவை முறைக்கிறான். ஸோ உங்களையும் முறைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே இருந்து ப்ரொஃபஸர், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, கம் டு மை கேபின் அப்படின்ட்டு டேங்க் கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே லியா பார்த்துட்டு என்னடி மாட்டிக்கிட்டேன் எப்பவும் போல தான். ஏய் என்ன அங்கே பேச்சு, சீக்கிரம் கேபின் வா அப்படின்ட்டு டேங்க் ரொம்ப கோவமாக அவன் ஃபேஸ் அவன் ஐஸ்லாம் அவன் ரெட்டிஷாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு வேளை வீட்டில் போட்டு கொடுத்துருவாரோ, எனக்கு பயமாக இருக்குடே. அறிவு கட்டவளே, வீட்டில் நைட் டைமில் பாருன்னு அனுப்புனா அது இங்கே காலேஜ் வந்து என்னடி பண்ணி வச்சிருக்க, அது வீடியோ வேறு எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்னடா பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ வீட்டில் சொல்லணும்னா எங்கள் அம்மா சாவு அடிச்சிடும் என்ன. இது பார்க்குறது ஐயோ அப்படியே நீங்கள் பயந்துட்டு அப்படியே தான் உங்கள் ஃபோனை அப்படியே எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு ஹெட்ஃபோனை அப்படியே உள்ளே சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் பயந்துட்டே போகிறீங்க. நீயும் வாடி, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை நான் வரல. நீ தானே அமிச்ச, உன்னை தான் மாட்டி விடுவேன். நாயே என்னோட இப்படி பேசுகிற? ஆமாம் சரி வர்றேன், நான் வர்றேன் அப்படின்ட்டு இல்லையா வர்றா. ஸோ 2 பேருமே அப்படியே போகிறீங்க. திருட்டு போன மைத்தான் ஒரு மாதிரி பயந்துட்டு ஸோ கேபினுக்குள்ளே நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ டேங்க்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாகவே ஒரு கேபின் இருக்குது. ஸோ அவங்க உள்ளே போய் உட்காந்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து 2 பேரும் உள்ளே போகிறீங்க. அப்போ இல்லையா பார்த்துட்டு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அது கம்பெனியா, அதெல்லாம் செட் ஆகாது, கிளம்பு அப்படின்ட்டு சொல்லையும் இல்லையா அப்படியே அவங்கள கை விட்டு ஓடிடுறா. அப்படி சனியனே இப்படி கோத்துட்டு விட்டு போறியே. ஸோ தான் அப்படியே என்ன பண்ண எலும்புறான். ஸோ நீங்கள் அப்படியே குனிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ சேர்லேருந்து எலும்பிட்டு அப்படியே டோரை போயிட்டு அப்படியே லாக் பண்ணுறான். என்ன
அப்படின்ட்டு நீங்க திரும்பத்துக்குள்ளயே அப்படியே உங்க பின்னாடி வந்து உங்க நெக்கு கிட்ட அவன் ஃபேஸ வச்சு ஒரு மாரி ஸ்மெல் பண்றான். சார் என்ன பண்றீங்க? ஏய்! நீயும் தெரியும்டி. ஒரு மாரி தான் மார்க்கமா இருக்க. என்னம்மா? ஆ அது அது ஏய்! எனக்கு ஒரு மாரி இருக்கு. அத பார்த்தோன்னே. அதுக்கு அது நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன். ப்ளீஸ். ஓ! பயம் வந்துருச்சா? சரி ஓகே. நான் சொல்றத பண்ணேன்னா, உன் வீட்ல உங்க அப்பன்கிட்ட போட்டு குடுத்துரு. ஆல்ரெடி உன் ஃபைல்லாம் செக் பண்ணேன். ரொம்ப லோவா இருக்கே. ஆவரேஜ் கூட இல்ல. மக்காடி நீ. படிக்கவே மாட்ட. இப்பதான் புரியுது ஏன் படிக்கிறலன்னு. இந்த மாரி பார்த்தா எப்படி படிப்பு மண்டைக்கேறும். ஹ, நான் இதுக்கப்புறம் படிக்கிறேன் சார். ஏய்! அதெல்லாம் வேண்டாம். அப்படின்ட்டு அவன் பின்னாடி இருந்து உங்கள பேக்கப் பண்ண மாரி, ஸோ உங்க டாப்புக்குள்ள ஐ மீன் உங்க ஸ்டொமக் இருக்கும். ஸோ அங்க அப்படியே ஒரு மாரி ரப் பண்றான். சார் என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணாலும் நீ சைலண்ட்டா இருக்கணும். பேச்சு பேசவே கூடாது. நீங்க எப்படி கத்துனாலும் வெளில கேட்கவும் கேட்காது. ஏன்னா இது சவுண்ட் ப்ரூஃப். ஆ ம். அதுக்கப்புறம் "இங்க வா" அப்படின்ட்டு அவன் உங்கள இழுக்குறான். நீங்க மாட்டேன்னு புடிச்சுட்டு அந்த பெஞ்ச புடிச்சிட்டு நிக்கிறீங்க. "இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ" அப்படின்னு அந்த ஃபோன் எடுத்து நீங்க என்னென்ன பார்த்து இந்த வீடியோலாம் காட்டுறான். உங்களுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கு. இந்த மாரியா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! அப்ப ஃபெயில் பண்றியோ?" "அது சார்" "சரி சரி வா" அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்னா, அப்படியே தான் அந்த சேர்ல அப்படியே உட்கார்றான். ஸோ இங்க முன்னாடி நிக்கிறீங்க கைய கட்டிட்டு. "கைய கட்டாத. கீழ இறக்கு." "ஆ கீழ இறக்கு." "சரி சார்." நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் பண்ணணும். புரியுதா? "ஆ நான் பண்றேன். ஆனா வீட்ல மட்டும் சொல்லிறாதீங்க ப்ளீஸ்." "சரி சொல்ல மாட்டேன்." அப்படின்ட்டு டயாங்கும் என்ன பண்றான்னா, அவன் பேண்ட் பண்ணிட்டு அப்படியே வெளில எடுத்து வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாரி பயந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் நேர்ல ஒரு ஆள கூட பார்க்குறீங்க. ஸோ பார்த்தோன்னே அப்படியே கண்ண மூடிக்கிட்டு, "சரி என்ன பண்றீங்க?" "ஏய்! டச் பண்றி." "சரி இதெல்லாம் தப்பு." "இதெல்லாம் நீ பார்க்கறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும்." "இல்லன்னு வையேன், நீயும் செம்ம கட்டதாண்டி. செம்மையா இருக்க. நல்லா போடலாம்." "என்ன பண்றது? ஸ்டூடெண்ட்டா போயிட்டேன். இதுக்கப்புறம் போடுவேன். இந்த வீடியோ மாட்டிட்டுல." "சார் ப்ளீஸ், ப்ளீஸ் சார். ஐம் சாரி. நான் இதுக்கப்புறம்." "ஏய்! பேசாத. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்டர்வல் ஐ மீன் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் ஆகும். புரியுதா?" அப்படின்ட்டு உங்க ஹேண்ட பிடிச்சி அவனே ரப் பண்ண வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாரி அருவருப்பா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தலாம் ஒரு மாரி ஏதோ என்ஜாய்மென்ட் ஜாலியா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பண்றது உங்கள வந்து ஏதோ பண்ற மாரி ஃபீலா இருக்கு. என்னாடி? பயமா இருக்கா? ஆ அது சரி, சரி. போக போக பழகிரும். இன்னும் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ட்ரைலருக்கே இப்படின்னா, ஆ ட்ரைலரே மெயின் பிக்சர் மாரி காட்டுறான். ஐயோ! அப்படின்னு பயந்துட்டே ஒரு மாரி பார்க்குறீங்க. என்ன லிப்ஸு நல்லா இருக்கு. அப்படின்ட்டு கிட்ட வந்து நீங்க வந்து நின்னு தானே இருப்பீங்க. உங்க ஹேண்ட கீழ புடிச்சு பண்ணிட்டுருப்பான். ஸோ அப்படியே தான் அவன் நின்ற மாரி அப்படியே எழும்பி உங்க லிப்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான். உங்களுக்கு ப்ரீத் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப வைல்டா கிஸ் பண்றான். எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு, அப்படியே தான் என்ன பண்றான்னா, அந்த வால்ல சாய்ச்சுட்டு உங்க ஹேண்ட பிடிச்ச மாரி ரப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்றான். ஸோ நீங்க, "சார் ப்ளீஸ் சார்." "ஏய் நீல் டவுன் போடு." "ஆ." "ஏய் போடுறியா இல்லையா?" அப்படின்ட்டு அவன் நீல் டவுன் போட வச்சு அப்படியே பண்ண வைக்கிறான். உங்களுக்கா அத எப்படி அத எக்ஸ்போஸ் பண்றேன்னு தெரியல. ஸோ ஒரு மாரி பண்றீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அவன் எடுத்துட்டு, "சரி கிளம்பு." அப்படின்ட்டு அவன் ஃபுல்லா அப்படிலாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்றான் வைப் பண்ணி டிஷ்யூ எடுத்து அப்படியே ஜிப்லாம் போட்டுட்டு, "ஏய் நில்லு." அப்படின்ட்டு கிட்ட வந்து என்ன பண்றான்னா, அவங்க லிப்ஸ் நல்லா கிஸ் பண்றான். அப்படியே கிஸ் பண்ணி ஸோ அந்த மவுத்ல ஒரு மாரி க்ரீமியா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து லிக் பண்ணி எடுக்குறான் அவனோடதையே. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி கேவலமா பார்க்குறீங்க. "ஏய் என்ன அப்படி பார்க்குற? நல்லா இருக்க. இதான் பண்ணு." "நீங்க ப்ரொஃபசர். ம் ஸ்டூடண்ட். அதுல என்ன இருக்கு?" "அதெல்லாம் கிடையாது. நைட்டுக்கும் வருவேன் உன் வீட்டுக்கு." "ஆ ம் உன்ன பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கு. பண்ணணும்னு தோணுது. என்ன பண்றது? ஃபிகரா இருக்க. பண்ணத்தான் முடியும்."
அப்படின்ட்டு தேங்கும். என்ன பண்ணுறேன்னா அப்படியே உங்களை வந்து விட்டுட்டு அவனை வந்து கேபினோட வெளில போயிடுவான். ஸோ நீங்கள் அப்படியே தான் அவன் கேபின் வெளிலேருந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு மவுத்லாம் அப்படியே ஒரு மாதிரி வாஷ் பண்ணி ஒரு மாதிரி துப்புறீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. என்ன ப்ரொஃபஸர் இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி தான். நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பீங்க. பட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னே தேங்க அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிருக்கும். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணையும் இந்த மாதிரி ஒரு பேர்ட் பர்சன் ரொம்ப கெட்ட பையன், அதான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கான் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போய் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஸோ லைட்டாக அப்படி டச்சப்மெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போகிறீங்க. எதுவுமே தெரியாத குட்டி பாப்பா போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ இல்லையா ஏய் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னார். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆண்டான்னு சொன்னேன். அவர் பார்ப்போம் ஒரு மாதிரி திட்டினாரு ரொம்ப கேவலமாக. அதுக்கப்புறம் அழுதியா என்ன? ரொம்ப திட்டாரா? ரொம்ப திட்டாரு. ரொம்ப பண்ணுறாரு, ரொம்ப மோசமாக பண்ணுறாரு. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவள் லேப்பில் அவங்க படுக்க வைக்கிறா. ஸோ தினம் கிளாஸ் அவசரம் போகுது. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா தேங்க் வருவேன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதனால் தான் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஸோ பார்க்குறீங்க அன்னோன் நம்பர். யாரா இருக்கும் தெரியலையே. நீங்கள் அப்படியே எடுக்காமல் இருக்கீங்க. ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கும். 4th டைம் வரும்போது நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஏய் நாடி அட்டன் பண்ண மாட்டியா? கால் பண்ணிட்டே இருக்கேன். அது அன்னோன் நம்பர். ஓ அன்னோன் நம்பரா? சரி ஓகே ஃபைன். நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஒரு ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணு. உன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டியா இல்லை உங்கள் அப்போட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பவா? உன் நம்பர் எடுத்து எனக்கு உன் அப்போட வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்லை சார், இல்லை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ தேங்க் தான் உங்களை நிற்கிறான் அந்த ஸ்ட்ரீட்டில் நிற்கிறான். ஸோ தெரிஞ்சிருச்சு தேங்க் இந்த சைட் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ அப்படியே வாழேறி குதிச்சு அப்படியே தான் உங்களை அவன் ரூமுக்கிட்ட வந்துடுறான். பைப்லேருந்து ஏறி ஸோ பால்கனியில் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. அவன் மார்னிங் இருந்துக்கும் இப்போ கேஷுவல் லுக்குக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. ஸோ அப்படியே தான் ஏய் கையட்ரி அப்படின்ட்டு அந்த விண்டோக்குள்ளே அப்படியே ஏறி வந்துடுறான். அழகாக வந்து பார்க்குறான் சுற்றி முத்தையும். ஆடி பூமி இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பணக்காரியோ? அது சார். ஏய் கால் மீ டேடி. ஆமாம் பேபி கேர்ள், கால் மீ டேடி. டேடி ஓ நல்லா இருக்கு வாய்ஸில் கூப்பிடும்போது. ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன்ல, பரவாயில்ல. எங்கே கை வைக்கணும்னு வச்சா ரொம்ப பலமாக வைக்கணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான் உங்கள் ஹிப்பை. ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஏய் எதுக்கு இப்போ நான் அழுகுற? இது ரொம்ப தப்பு சார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேணும். இந்த கிளாஸ்லேயே நீ தான் செம்ம ஃபிகரு, 10 ஃபிகரு, அதான் போட்டேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலேஜ்லேயும் பண்ணுவீங்களா? ஏய் நான் கருத்துருவேன் அப்படின்ற கோவமா உங்க லிப்ஸ் அப்படியே கடிச்சு இழுத்துட்டு எடுக்கிறான். வலிக்குது. ஓ ஃபஸ்ட் டைம் இல்லை, லிப்ஸும் வலிக்குது, கீழையும் ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன். அவன் எதையும் கேர் பண்ண அப்படியே எல்லாமே போயிடுறான். அவன் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டு இப்போ டைம் 3:30 அந்த மாதிரி இருக்கும். அவன் நைட் 10 o'clock வந்திருப்பான் அவங்க அப்பா அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் தான். ஸோ அவ்வளோ நேரம் வச்சு அவங்க நல்லா பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி இல்லாமல் இருக்குல்ல. ஸோ ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. ஏன்னா தேங்க் லாக் பண்ணிட்டுப்பா நைட் வரும்போதே. நீங்கள் எப்போ லாக் பண்ணிட்டு தூங்க மாட்டீங்க. ஸோ நல்லா படுத்து தூங்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா கிட்ட எனக்கு டயர்டாக இருக்குமா? என்ன ஆச்சு? அது பீரியட் ஆச்சுமா, நான் காலேஜ் போகல. சரி ஓகே நீ படு, நான் அம்மா ஏதாச்சும் சூப் செஞ்சு கொண்டு வரேன். இல்லைம்மா லேட்டாக நானே கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன்.
அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எழுந்து போய் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு மிரரில் உங்கள் பாடியை பார்க்குறீங்க. தேங்க அங்கங்கே ஹிக்கி மார்க்காக இருக்குது. ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாயா அழுதுட்டு நம்ம லைஃப் எப்படி போச்சுல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கா. நம்ம கேவலமாக நம்மளே இடம் கொடுத்துருக்கோம். நான் பண்ணது தப்பு தான், தப்பு தான். ஆனால் அப்பா நம்மளுக்கு ஒருத்தர் கூட மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னார். அவருக்காச்சும் நான் லாயலாக இருக்கணும். ஆனால் அந்த ப்ரொஃபஸர் ஏன் இந்த மாதிரி கிட்ட பிஹேவ் பண்ணாரு? என் அவ்வளோ அப்சஷனாக இருக்கார். எனக்கு நல்லாவே புரியுது நைட் ஏன் கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னு. ஆனால் ஆனால் தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிச்சு. ஆனால் இப்போ அவரை வெறுக்கிறேன். அடியோட அடியோ நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தனிங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ உங்கள் பெட்ஷீட்லாம் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வேறு பெட்ஷீட்லாம் கவர் எல்லாம் போட்டு வீடெல்லாம் பார்க்குறீங்க. அல்லம் கோலமாக இருக்குது. தேங்க வந்து உங்கள் ரூம் ஃபுல்லாக உங்களை வச்சு நல்லா செஞ்சுருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கூட பார்த்துருக்க மாட்டான். ஸோ அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது மெஸ்ஸியாக. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. அங்கே மெய்ட் மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கே போயிட்டாங்க? அம்மா ஷாப்பிங் போயிட்டாங்க. எதுக்கு தெரியல, சொல்லலை, பட் ஷாப்பிங் போயிட்டாங்க. சரி மேம் உங்களுக்கு சூப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்லாம் குடிக்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. ஏய் என்ன காலேஜ் வரலையா? அது ஓ டயர்டாக இருக்கா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஸ்டாஃப் ரூமில் தான் இருக்கேன். நீ வேணும்னு தோணுது. சீக்கிரம் டேட்டு வா. இல்லை ப்ளீஸ், எனக்கு பீரியட் ஆச்சு. என்னது பீரியடா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் நீ எனக்கு வேணுமே. ப்ளீஸ் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். ப்ளீஸ். ஏய் என்ன? சரி சரி, இல்லை நீ வரணும். இன்னும் ½ தான் டைம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பீரியட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பின்னாடி பண்ணிக்கிறேன் அப்படின்றான். உங்களுக்கா ஒரு மாதிரி அள்ளுடுது. ஸோ அப்படியே நீங்கள் அதை சூப் குடிச்சிருப்பீங்கல்ல, அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு போகணுமா போகக்கூடாது சுத்தமாக தெரியல. இங்கேருந்து உங்கள் காலேஜ் போயதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கும். பட் ½ வந்துடுதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே தயங்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே 10 மினிட்ஸ் போயிடுச்சு. இப்போ பெட்ரூம் போயிட்டு உங்கள் அம்மா அப்படியே டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை தான் எடுக்கிறீங்க. பட் உங்களோட விண்டோவை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஓப்பன் தயாங் தான் அப்படியே உள்ளே வந்திருப்பான். சார் என்ன பண்ணுறீங்க? ஏய் எங்கே பீரியடா? ஆமாம். சரி உட்காரு. என்ன பண்ணுறீங்க? எதுக்கு பகல்லையே? தெரியும் உன் வீட்டில் யாரும் இல்லைன்னு. அது எப்படி தெரியும்? மார்னிங் உங்கள் அம்மா போனாங்க. உன் வீட்டுக்கு முன்னாடி நின்றேன். நீ வருவியா இல்லையான்னு கார்லேருந்து பிக்கப் பண்ணலான்னு பார்த்தேன். எப்போவும் பஸ்ஸில் தான் வருவியா என்ன? இவ்வளோ கார் இருக்குது. அது சரி ஓகே இந்தா. ஸோ உங்கள் ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறான். என்னது? பீரியடுன்னு சொன்னல, பெயினாக இருக்கும் அதான் ஆல்ரெடி ரொம்ப அப்படின்ட்டு அவன் அப்படியே பார்க்குறான். நான் எல்லாம் நீயே க்ளீன் பண்ணிட்டியா? க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் டேப்லெட்டை குடிக்கிறீங்க. ஸோ இன்னொரு பேக் கொடுக்குறான். என்ன இது? ஏய் அது சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். பீரியட் டைமில் பிடிக்கும்ல பொண்ணுங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல். எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தாலே தெரியல. என்ன எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தான்னு யோசிக்கிறேன் என்ன? என்ன இவர் மைண்டு வாய்ஸில் கேப்சர் பண்ணுறாரு. சரிந்தா புடி, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் 3 டேஸில் ஸ்டாப் ஆகிடுங்கள. எனக்கு 5 டேஸ் எடுக்கும். இதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன் எப்போவுமே. எனக்கு காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணுவேன்டி. உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உன் புருஷன் பக்கத்தில் இருந்தாலும் வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு டேங் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறான். உங்களுக்கு அள்ளுடுது. என்னடா எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லை, ஏதோ பொறுக்கி மாதிரி பேசுகிறான். பொறுக்கி ப்ரொஃபஸர், ரொம்ப பொறுக்கி பர்வர்ட் அப்படின்ட்டு திட்டிட்டு நீங்கள் இந்த சாக்லேட் சாப்பிட்றீங்க. ஸோ விண்டு கட்டி பார்த்துட்டு என்ன பொறுக்கியா? ஆமாண்டி நான் பொறுக்கி தான் அப்படின்ட்டு டேங் அப்படியே போயிருப்பான்.
என்ன இவ இந்த மாதிரி மரியாதையே கொடுக்கக்கூடாது. நான்லாம் ப்ரொஃபசர் சார் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினா அவன் வாடி போடின்றா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. என் வாழ்க்கை இப்படி நாசமா போன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே தான் ஒரு 3 days காலேஜ் போயிருப்பீங்க இல்லையா, கிட்டே சொல்லியிருப்பீங்க பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் உங்களை வந்து சம்பவம் அதெல்லாம் நீங்கள் சொல்லவே கிடையாது. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து இப்போ இந்த 4th day உங்களுக்கு பீரியட்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஸோ தேங்க அப்படி பிரைட் ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். ஐயோ என்ன இவன் இப்படி பார்க்குறான். ஐயோ 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 பையன் வந்த அன்னைக்கே நீ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பணதப்போ கற்பும் போயிடுச்சு, உன் மானமும் போச்சு. என்ன பண்ண போறேனோ தெரியலையே. அப்படியே அவங்கள பார்த்துட்டு என்னடி ப்ரொஃபஸரை பார்த்துட்டு புலம்புற. ஆ ப்ரொஃபஸரை சைட் அடிக்கிறியோ, அது ஏன் ஆளு. ஆ நீயே வச்சுக்கோ, எனக்கு இவன் வேண்டாம். என்னடி பொசுக்குன்னு விட்டு கொடுத்துட்ட. நீயே வச்சுக்கோ, வேணா சொல்லட்டா. அப்படியே நீங்கள் எல்லாம் ஏய் என்னடி நான் அவரை லவ் பண்ணுறேன்டி. என்னது லவ் பண்ணுறியா, பிடிச்சிருக்கும் வாழ்ன்னு சொன்னேன். அதான்டி நான் க்ரஷ்ஷாக தான் இருந்துச்சு, போக்க போக்க லவ்வாக மாறிச்சு. சரி என்ன எவ்வளவோ நான் தப்பிச்சா போகுது. இவளை எப்படியாச்சும் அவர்கிட்ட கோத்துணும். என்ன இவர், ஐயோ நான் ஏன் இப்படி புலம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸ் அவசரம் முடிஞ்சு இப்போ அவங்கள வந்து ஸ்டாஃப் ரூம் வர சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ என்ன சொல்லுவான், அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர். பட் தேங்க அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவான், அவங்க கூட அப்படி இப்படின்னு இருப்பான். ஸோ உங்களை வந்து ஃபுல்லாக மேக் அவுட் பண்ணுவான், எல்லாமே யூஸ் பண்ணுவான். சம்டைம் வந்து யூஸ் பண்ணாமே பண்ணியிருப்பான். ஐ மீன் அது ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாமே பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க சண்டே. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, வயன் என்னப்பா நீ கிளம்பு. எதுக்கு எங்கே கேள்வி கேட்காது, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி. அது உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேனே காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு. ஆமாம் இன்றைக்கி உனக்கு என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்டா, தேங்க்ஸ் சாருக்கு என்ன சொல்கிறது. நான் வேற அவர் மேலே ஃபால் ஆகிட்டேனே இந்த 6 மாதமா. அவர் என்னவா பண்ணார். அப்போது நான் அவருக்கு செய்கிற துரோகம்ல. ஐயோ அவர் ஜஸ்ட் உங்ககிட்ட பாடி நீட்ஸுக்காக தான் வராரு, உன்னை லவ் பண்ணுன்னு சொன்னாரா. ஒய்யன் என்ன புலம்பிட்டு இருக்க, சீக்கிரம் போய் ரெடி ஆகுது. இந்தா என்னது ட்ரெஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கான அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. ஸோ கீழே உங்கள் அம்மா தான் அவங்கள பார்த்து ரெடியாகன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு என்னவோ தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகனே தெரியல. சரி போன போக்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு ரெடியாகும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரெடியாக போகிறீங்க. ஸோ அப்படியே ரெடியாகிட்டு பார்க்குறீங்க மிரரில். ஸோ உங்கள் நெக்கிக்கிட்டே ஹிக்கி மார்க்காக இருக்குது. நைட் தான் வந்து அவங்க கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபவுண்டேஷன் வச்சு கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஹேண்ட்லாம் கடிச்சு வச்சுருப்பான். என்ன இப்படி கடிச்சு கரடி பையன் இந்த மாதிரி கடிச்சு வச்சுருக்கான். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், என்ன பண்ணுறது. சரி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுவோமா. சரி கால் பண்ணி பேசுவோம். நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் இதில் உட்காந்துட்டு சோஃபாவில் அப்படியே கால் பண்ணுறீங்க. தான் கால் அட்டென்மெண்ட்டு என்ன புதுசாக கால்லாம் பண்ணியிருக்கேன். அது ப்ரொஃபஸர் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். சரி சொல்லு டைம் இல்லை. அது எனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். ஓ கங்க்ராச்சுலேஷன், நல்லா போயிட்டு வா. இன்னைக்கு நான் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறேன். சரி பண்ணிக்கோ, அதுக்கு என்னவா. என்ன இவர் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. என்கேஜ்மெண்ட் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி நான் கூட பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் அப்படி தான் இருப்பேன், புரியுதா. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதும், இனிமேல் வேண்டாம் அப்படி இப்படின்னா செல்லாத. சரியா சார் பிடிக்காது. நீ என்ன சொன்ன அதை கேட்கவே மாட்டேன், எதுவும் செல்லாதும் கூட, புரியுதா. முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணுற வேலையை பாரு. முதல்ல கோல் எடுத்து கால் பண்ணிட்டு கோடை பேத்துட்டு அப்படின்ட்டு தேன் காலை கட் பண்ணிடுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே தான் ரெடியாகிட்டு கீழே போயிருப்பீங்க. ஸோ தேங்கிட்ட சரி நம்ம லவ் பண்ணுற மாதிரி சொல்லுவோன்னு பார்த்தா அவன் இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி சேம் டைம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னடா லைஃப்ன மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா லைட்டாக ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் கூப்பிட்டு போயிட்டு, ஸோ அது சின்ன ஒரு மினி ஹால் தான். ஸோ உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவங்க வந்து உங்கள் அப்பா பேசின அந்த பையன் இருக்கு, அவங்களோட பிஸ்னஸ், அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ கொஞ்சம் தான் ஒரு 100 மெம்பர்ஸ்க்குள்ளாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி. அந்த மாதிரி
ஸோ இப்போ நீங்க அப்படியே ஹாலுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க அப்பா வந்து கேட்குறாரு அந்த பையனோட அப்பாகிட்ட, "என்ன வந்துட்டாரா மாப்பிள?" அப்படின்னு சொல்லிட்டு. "இதோ ஆன் த வே வந்துட்டு இருக்காம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த ஸ்டேஜில ஏறி தான் அப்படியே நிக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஃபர்தரா மூவ் ஆகுது. ஸோ உங்க அப்பா வந்து, "அந்தா வந்துட்டாரு மாப்பிள" அப்படின்னு சொல்லயும் நீங்க பார்க்குறீங்க. அங்க பார்த்தா தேயாங் தான் வர்றான். லைட்டா அப்படியே பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள பார்த்து ஐ விங்க் பண்றான். வரும்போது உங்களுக்குலாம் ஷாக்கு. ஐயோ! ப்ரொஃபசர் இங்க வந்து என்ன பண்றாரு? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அங்க ஒரு பெர்சன் வந்துட்டு, "வா தயாங்" அப்படின்னு உங்க அப்பாவே கூப்பிடுறாரு. என்னது? இவருக்கு தெரியுமா? ஐயய்யோ! ம். ஒயன் இதான் உனக்கு பார்த்த மாப்பிள. சொக்க தங்கம்மா. உன்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதான் எனக்கே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாரு. அப்ப நீங்க ஐஸ பிளிங்க் பண்ணிட்டே பார்க்குறீங்க. என்னடா நடக்குன்ற மாரி. ஸோ ஃபர்தரா மூவ் பண்ணி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க அவருக்கு ரிங்க போட்டீங்க. அவர் ரிங் உங்களுக்கு போட்டாரு. ஆனா உங்களுக்கு இன்னும் நீங்க ரியாலிட்டி ஹிட் ஆகல. இது தயாங் தானா? அப்பா தயங்க தான் நம்மளுக்கு பார்த்தாரா? அப்படின்ற மாரி. ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, தயான்கிட்ட வந்து அப்படியே "ப்ரொஃபசர் நீங்க எங்க?" அப்போ உங்க அப்பா தான், "ஓ! உனக்கு இவர் ப்ரொஃபசரா? நீ படிக்கிற காலேஜ்ல தான் படிக்கிறாரு. ஐ மீன் ப்ரொஃபசரா இருக்காரு." "அப்பா, ஆமாப்பா. இவர் என் ப்ரொஃபசர்." "ஓ! ம். எப்படி என் பொண்ணு?" "ஆ உங்க பொண்ணு சூப்பரா படிக்கிறா அங்கிள்." அப்படின்னு தயங்கும் வந்து உங்ககிட்ட ஐ மீன் உங்க அப்பாகிட்ட சொல்றாரு. உங்க அப்பா லைட்டா இப்ப ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்க தான் அப்படியே நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பேச எதுவுமே தெரியல. ஸோ தயங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு, அப்படியே தான் உங்கள வந்து கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ எங்கன்னா, அங்க பக்கத்துல கார் தான் இருக்கும். ஸோ வெளில உள்ள பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஈவினிங் டைம் தான் வந்திருப்பீங்க. ஸோ பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே இந்த காருக்குள்ள கூட இழுத்துட்டு போயிட்டு ஏய்! எனக்கு வெறியாகுதுடி. சார் ப்ளீஸ் ஏய்! கால் மீ டாடி. ஆ டாடி என்ன? பேபி கேர்ள் எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான்னு. உன் அப்பா சொன்னா என் பொண்ணு இன்னசென்ட்டு. எதுவுமே தெரியாது குழந்த அப்படி இப்படின்னு. சரி உன்னை பார்க்கலான்னு பார்த்தா, நீ உன் அப்பங்கிட்ட மட்டும் நடிச்சிருக்க. ஆனா நீ பக்கா கேடிடி. எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சும்மா ப்ளே பண்ணேன். எனக்கு உன்னை பிடிக்கும். ஐ லவ் யூ. அப்படின்ட்டு உங்க ஃபோர்ஹெட்லாம் கிஸ் பண்ணிட்டு, உங்க கூட அப்படியே இருக்கான். ஸோ கார் எப்படியும் பண்ணா மூவ் பண்ணுற சவுண்ட் ஐ மீன் கார் மூவ் ஆகுற மாரி கேட்கும் தானே. ஸோ டேங் அப்படியே தான் அப்படியே வெட்டாக்கிட்டு அந்த கார்லேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இறங்குறாரு. பின்னாடி நீங்களும் இறங்குறீங்க. இப்போ உங்க அப்பா தான் உங்க 2 பேரையுமே பார்த்துருப்பாரு. ஸோ டேங் அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிள் என்ன நடக்குதுங்க? அது அது நான் அப்படின்ட்டு ஒரு மாரி தயங்குறான். அப்பா அப்படின்னு கோவமா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ நீங்க அப்படியே தயங்க பார்க்குறீங்க. என்ன பண்றது? நம்மளுக்கு எப்படியும் கல்யாணம் ஆயிரும். அப்ப எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியா? அதுவும் என் அப்பா பக்கத்து கார். ஆமா. அப்ப என்னால முடியாதுடி. நீ எல்லாமேலாம் ஒவ்வொரு டைம் உன்னை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பேன். நீ அப்போ 10th படிச்சுட்டு இருந்த. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு 6 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். இருக்கும். ஆனா என்ன பண்றது? பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே சின்ன பொண்ணு. சரி அப்பவே லவ் சொல்லலான்னு பார்த்தா கிட்ட வந்தா நீ அழுகுற. நான் நான் எப்போ அழுதேன்? நீ ஐஸ்கிரீம் கடை முடிச்சு அழுதுட்டு இருந்த. 15 வயசுலயும். ஆ அப்பவே தெரியும் நீ குழந்தைன்னு. ஆனா இப்படி வந்து இருப்பேன்னு தெரியலடி. அப்படின்ட்டு தேங்க அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கூட காரில் தான் போகிறீங்க. அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் காலேஜ் போய் ரெடி ஆகுறீங்க. உங்கள் அப்பா காலேஜுக்கு அவனு போக தேவையில்ல. இன்னும் 2 டேஸில் மேரேஜ். அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன நடக்குது? மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பொண்ணு காலேஜ் இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கம்மா. நம்ம பொண்ணு நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கா. அப்படியே உங்கள் அம்மா கிட்ட நடந்தெல்லாம் சொல்கிறாரு. உங்கள் அம்மா முதுகுலே போடுறாங்க. அம்மா ஏய் அப்புறம் ப்ரொஃபஸர் அது 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 நீ காலேஜ்லேயே பிடிச்சிச்சு. நாங்கள் தான் பண்ணோம். எனக்கு தெரியுமா? அப்போது இதெல்லாம் அது தெரியும். நீங்கள் நீங்கள் இவரை தான் எனக்கு பார்த்துருக்கீங்கன்னு அப்படின்ட்டு
நீங்க சொல்றீங்க, ஏதோ போய் புலுக்கி வைக்கிறீங்க உங்க அப்பா கிட்ட. உங்க அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைன். இப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. இல்லாட்டி செட் ஆவாது. பிரெக்னன்ட்டா ஆனா மானம் கீனம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து அப்படியே போயிட்டு மிஸ்டர் கிம் கிட்ட எல்லாம் பேசுறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடான்னு சொல்லிட்டு. இங்க தயங்கட அப்பா தான், "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? மானம்லாம் போயிடுச்சு. அதுவும் மாமங்கார முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. பா அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கு அவ கூட இருந்தேன். அவ்வளோதான். நான் என்ன எல்லா பொண்ணுங்க போனேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட தான் போனேன். எவ்வளோ நாளைக்கு நானும் இப்படி சன்னியாசியாவே இருக்கிறது? அதான் அவ கரெக்ட் பண்ணது காலேஜுக்கே போனேன். கரெக்ட்டும் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண போறேன். சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வை. இல்லைன்னு வையேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தாத்தா ஆயிடுவேன்." அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா தலையே அடிச்சுட்டு அப்படியே தான் அவரும் வந்து ஸோ அப்படியே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு மேரேஜ் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் சடனாக நடக்குது. ஸோ இப்போ லியா தான் நீங்கள் ரியாக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எல்லாமே சொல்லுங்க ஏ டு Z எல்லாமே அவகிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. அப்படியே வாயப்போ வந்து பேன்னு கேட்குறா. என்னடி? ம் இதான் நடந்துச்சு. எனக்கே ஒரு லைஃப் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? அப்படின்ட்டு இப்போ உங்க அப்பா ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தான் நீங்க மேரேஜ் பண்றதுக்காக போறீங்க. அங்க சிரிச்சுட்டே நிக்கிறான். ஸோ உங்க காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்க காலேஜுக்கு போவீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஸோ இப்படியே தான் நீங்க அப்படியே கிட்ட போயிட்டு ஹேண்ட ஹோல்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு எல்லாமே மூவ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஸோ டுடே ஃபர்ஸ்ட் நைட். ஸோ தேங்க்ஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேங்கோட அம்மா தான், "ஏய் தேங் என்ன இங்கே நிற்கிற? ஆ என்னம்மா இன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்மா? டேய் அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு காலேஜ் போக போகிறா. புரியுதா? ஆ அம்மா என்னம்மா சொல்கிற? ஃபர்ஸ்ட் நைட்லாம் கிடையாது. அந்த பொண்ணு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்." ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் தான் அப்படியே நிற்கிறீங்க பக்கத்தில் தான். பக்கத்துல அந்த சொல்லியிருப்பாங்கல்ல, காலேஜ் முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்க. பார்க்குறான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு, "மா என்னம்மா ஃபெயிண்ட் ஆயிடுச்சா? தெரியல. ஏதோ டயர்டாக இருப்பா. சரி வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நோ சான்ஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ வீட்டில் தான் இருந்திருப்பீங்கல்ல. ஸோ உங்கள் பெட்ரூம் பெட்ரூம் உங்களை போட்டு டாக்டரை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் டாக்டரும் வந்திருப்பாரு. ஸோ இப்போ தான் உங்களை வந்து செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்துட்டு, "கங்க்ராச்சுலேஷன் எங்கள் அப்பா ஆக போகிறீங்க" அப்படின்னு சொல்லையும் அவங்க அம்மாக்குன்னா ஷாக்கு, மொரட்ட ஷாக்கு. "தேங்காப்பா இதான் தெரியுமே ஆல்ரெடி தான் நடக்கும்ன்ட்டு" அப்படின்ட்டு அவரும் வந்து "நாளைக்கு செக்கப் வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தான் ஐயோ இன்னைக்கு வடை போச்சு அந்த மாதிரி ஃபீல் ஆகி. ஏன்னா பைப்லைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தோணுது. ஸோ தேங்கோட அம்மா தான், "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ ப்ரொஃபஸர்டா, அவள் ஸ்டூடெண்ட்ரா, அவள் கூட மா அப்பா சொல்லலையா?" அப்போ உங்கள் அப்பா தான் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. ஐ மீன் நீங்கள் வந்து காலேஜ் லவ் பண்ணீங்க அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க தான் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. "ஐயோ ஆன்ட்டி சாரி." "இட்ஸ் ஓகே என்ன பண்ணுறது? நல்ல வேலை இப்போ தான் உங்கள் அப்பா எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தான்னு இப்போ தான் புரியுது. சரி ஓகே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தால் போதும்" அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தள்ளி பக்கத்தில் உட்காடுறான். காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. "டேய் என்னடா பண்ணுறீங்க?" "இல்லை நான் இன்றைக்கி ஒயின் கூட தான் தூங்க போகிறேன். நீ உன் அப்பா கூட போய் தூங்கு." "மா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்." "டேய் அவள் தான் கன்சீவாக இருக்கான்னு தெரியுதுல்ல. நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அப்போ தான் புரியும்." அப்போது தேங்கோட அம்மா வந்து கிட்ட வந்துட்டு, "உனக்கு டேட் எவ்வளோப்பா தள்ளி போயிருக்கு?" "இந்த மந்த் வரவே இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஆயிடுச்சு இன்னும் வரல. எப்படியும் ஒரு 50 டேஸுக்குள்ளே இருக்கும் மேபி." அப்படியே அவங்களும் செக் பண்ணிட்டு அப்படியே தான் அவங்க பக்கத்தில் தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்தா 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இது உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாலாம் மானம் போச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது ஓகே கல்யாணம் ஆச்சுல்ல சரி ஓகே சமாளிச்சிக்கலாம். ஸோ ரிச்சான ஃபேமிலியில் ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஐ மீன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போ தான் ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு, "டேவியோன் என் மவன் எவியோன் இப்படித்தானே உன் அம்மா நான் கரெக்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணுறது உங்கள் அம்மா செம்ம கேடி தெரியுமா?" அப்படின்ட்டு அவன் குழந்தைகிட்ட அவன் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் மண்டையில் அப்படியே போட்டுட்டு குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
ஆ இங்கே பாருடா பியோன், அம்மா ஐ மீன் அம்மா செம்ம மக்குடா, படிப்பு சுத்தமாக ஆகாது. நான் பண்ணுறது என் தலை கட்டி வச்சுட்டாங்க. வாத்தியார் பொண்ணு மக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ப்ரொஃபஸர் பொண்டாட்டி மக்குன மக்கு மக்கு சாம்பிராணிடா. உங்கள் அம்மாவுக்கு எது சொன்னாலும் ஏறாது, ஆனால் அந்த மாதிரி படம் மட்டும் செம்மையாக ஏறும்டா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவனுக்கு புரியாதுடி, இன்னும் பேசக்கூட வரல, 1.5 வயசு தான் இருக்கும், சும்மா ஐன்னு கேட்டுருக்கான். ஸோ அவனும் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். வர வர மோசம். ஏய் நாடி செம்மையாக இருக்கடி, வாடி நெக்ஸ்ட் டைம். தயாங் போதும், என்னால் முடியாது, இந்த செமஸ்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எக்ஸாமும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு, இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை என்ன பாடுபடுத்துகிற? ஏய் இப்போ தான் டிகிரியே முடிச்சிருக்க, நல்லாவே தெரியும். நீ குழந்த பிறந்ததுக்கப்புறம் காலேஜ் போகல, உன் ஸ்டடீஸ் பாழாகிடக்கூடாதுன்னா உனக்கு படிக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்படேன் தெரியுமா? என்னால் வெளில தலை காட்ட முடியலடி. உன் பொண்டாட்டி என்ன நீ டிகிரி முடிக்கலன்னு கேட்குறான். அதான் சொன்னேன், லவ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டோம், அது பாதியிலே விட்டு போச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி எப்படின்னா எனக்கு பிடிக்கும்டி, லவ் யூ டி. நீ என்ன மேலே என் காலேஜில் என்ன பண்ண, எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண? ஏய் நல்லா செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல, பயந்துட்டே நின்று ஜாலியாக இருந்துச்சுடி. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உன்கிட்ட அந்த மாதிரி நடந்தது? ஏய் அந்த மாதிரி வைல்டாக பண்ணலாண்டி, நல்லா இருக்கும்டி. தயாங் போடா போவட் பயலே, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடி பிடிக்கலையா? பிடிக்கிற மாதிரி பண்ணட்டுமா? இல்லை. ஆ ஆன்ட்டி கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி. எதுக்கா? என்னமோ தெரியல, ஏதோ ஃபங்க்ஷனா, சரி கிளம்புடா அப்படின்ட்டு தயாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதுவே போதும், நல்ல எண்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி வைபா ஜாலியாக அப்படின்னு கொண்டு போயிட்டேன். ஸோ எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கடா. ரொம்ப இஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நான் ஜங்குக்கு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ண என்ன மாதிரி பண்ண போகிறேனோ தெரியல. சரிடா பாய், பேப்பர் யூ சப்போர்ட் மீ.